பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரத்தில் கோனேரி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள அருள்மிகு வாலீஸ்வரர் கோயிலில் வரலாறு, கல்வெட்டுகள், சோழர் கட்டிடக்கலை, சிற்பங்கள் மற்றும் இராமாயண தொடர்பு ஆகியவற்றால் மிகவும் சிறப்பு பெற்ற திருத்தலமாகும். இந்த திருத்தலத்தை பற்றியும் அதன் மகிமைகளை பற்றியும் தான் நாம் இந்த காணொளியில் காண உள்ளோம். இத்திருத்தலத்தின் மூலவர் வாலீஸ்வரர் என்றும் அம்மன் வாளாம்பிகை பிரகன்ன நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர். இறைவனுக்கு கல்வெட்டுகளில் திருவாலீஸ்வரத்து மகாதேவர், திருவாலீஸ்வரத்து பரமேஸ்வரர், திருவாலிநாதர், வாலீஸ்வரமுடைய நாயனார் உள்ளிட்ட பல திருப்பெயர்கள் காணப்படுகின்றன. இராமாயண காலத்தில் கிட்கிந்தையின் அரசனான வாலி தனது பாவங்கள் நீங்கவும் அளப்பரிய பலம் பெறவும் சிவபெருமானை நோக்கி வழிபட தவம் செய்ய நினைத்தான். சிவபெருமானே நேரில் தோன்றி இத்தலத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு அசரீரியாக கூறியதால் வாலி இத்தலத்து இறைவனை வழிபட்டு தன்னை எதிர்த்து போரிடுபவரின் பலத்தில் பாதியை பெற்றுக்கொள்ளும் வரத்தை பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. வாலி வழிபட்டதால் இறைவன் வாலீஸ்வரர் என்றும் இவ்வூர் வாலிகண்டபுரம் என்றும் பெயர் பெற்றது. முதலாம் ஆதித்த சோழன் காலத்தில் கிபி 885 ஆண்டில் இக்கோயில் கற்றளியாக புனரமைக்கப்பட்டது. பின்னர் 10 முதல் 12ஆம் நூற்றாண்டுகளில் பல சோழ மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்பே இந்த கோயில் கட்டப்பட்டது என தெரிய வருகிறது. இந்த கோயிலில் 134 கல்வெட்டுகள் உள்ளன. முதலாம் ஆதித்த சோழன், பராந்தக சோழன், முதலாம் ராஜராஜ சோழன், ராஜாதித்த சோழன், 3ஆம் குலோத்துங்க சோழன் போன்ற மன்னர்கள் மற்றும் அவர்களது கால செய்திகளுடன் தொடர்புடைய தகவல்கள் காணப்படுகின்றன. சோழர்களுக்கு பிறகு கோயில் தொடர்ந்து பல்வேறு அரச மரபுகளால் பராமரிக்கப்பட்டது. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கோயிலின் சில முக்கியமான கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 7 நிலை ராஜகோபுரம் மற்றும் மண்டபங்கள் விஜயநகர கால கட்டிடப்பாணியின் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. ராஜகோபுரம் வழியே உள்ளே நுழைந்தவுடன் நந்தி எதிர்படுகிறது. கட்டிடக்கலையின் அறிவியல் படி ராஜகோபுரத்திற்கு சற்று தாழ்வான நிலையில் கோயில் கருவறைகள் அமைக்கப்படுவது பெரும்பாலான கோவில் கட்டிடக்கலையின் நுணுக்கமாகும். அதுபோல வாலீஸ்வரர் கோயிலில் ராஜகோபுரத்திற்கு தாழ்வான நிலையில் கோயில் கருவறை மற்றும் இதர சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயிலின் உள்ளே தனி சந்நிதியில் அன்னை வாளாம்பிகை வீற்றிருக்கிறார். இச்சிலை தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. சகசர லிங்கத்திற்கு எதிரே 9 அடி உயரமுள்ள வடக்கு நோக்கிய முருகப்பெருமானின் சிலையும் உள்ளது. பாலநந்தி, யவன நந்தி மற்றும் வாலிப நந்தி ஆகியவையும் இங்குள்ள பிற தெய்வ சிலைகளில் அடங்கும். மகா மண்டபத்தினுள் இடுப்பில் நாகம் சுற்றிய நிலையில் பைரவர் காட்சி தருகிறார். அர்த்த மண்டப நுழைவாயிலில் துவாரபாலர்கள் அமைக்கப்பட்டுள்ளனர். விநாயகர் இல்லாமல் எந்த கோயிலும் முழுமையடையாது. இங்கும் அர்த்த மண்டபத்திற்குள் நுழையும் போது அவரை தரிசிக்கலாம். பாலநந்தியை கடந்த பிறகு முக்கிய கருவறை அமைந்துள்ளது. கோயில் வளாகத்தில் உள்ள சரவண தீர்த்தம் மற்றொரு முக்கியமான சிறப்பாக உள்ளது. மேலும் அருகில் உள்ள கோனேரி ஆறும் இத்தலத்தின் தீர்த்தமாக கருதப்படுகிறது. இத்தலத்தின் தல விருட்சமாக மாவிலங்கை குறிப்பிடப்படுகிறது. இக்கோயிலின் சிறப்பம்சமாக குதிரை மண்டபம் உள்ளது. இது நடராஜர் மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்கு பிரபஞ்ச நடனமாடும் நடராஜர் முதன்மை தெய்வமாக உள்ளார். குதிரை வீரர்கள் மற்றும் யாழி போன்ற வடிவங்களை கொண்ட தூண்களில் நடன நிலையில் உள்ள பல்வேறு சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளதால் இம்மண்டபத்தின் கட்டடக்கலை பிரமிக்க வைப்பதாக உள்ளது. ராஜகோபுரத்தின் கீழ்ப்பகுதி கல் கட்டுமானத்தில் நடனமாடும் மனித உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை விஜயநகர கால சிற்பக்கலையின் அழகிய எடுத்துக்காட்டுகளாக கருதப்படுகின்றன. சிற்பங்களில் சண்டையிடும் வீரர்கள்
மற்றும் போர்க்காட்சிகள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜகோபுரத்தில் போர்க்காட்சிகள், நடன காட்சிகள், ஆயர்களின் உருவங்கள் போன்ற விஜயநகர கால சிற்பங்கள், கோயிலின் மண்டப தூண்களில் வாலி சிவனை வழிபடும் சிற்பங்கள் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளன. இத்தலத்தில் ஜேஷ்டா தேவி என்றொரு அம்மனும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த அம்மனை தங்களின் குலதெய்வமாக வழிபட்ட சோழ மன்னர்கள் போருக்கு போகும் முன் இந்த அம்மனை வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். பயபக்தியுடன் வழிபட்டால் எதிரிகளை மந்தமாக்கி வெற்றிகளை தருவாள் ஜேஷ்டா தேவி என்ற நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது. தேய்பிறை அஷ்டமியில் கபால பைரவருக்கு வேப்ப எண்ணெய் தீபம், மிளகு தீபம் போட்டால் பில்லி, சூனியம், திருஷ்டிகள் கழியும் என்பதும் இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. எதிரிகளை வீழ்த்த பாலிக்கு வரம் தந்த வாலீஸ்வரரை வணங்கினால் சத்ரு தோஷங்கள் நீங்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. பிரதோஷ காலத்தில் வாலீஸ்வரரை வழிபட்டால் சங்கடங்கள் விலகி மனதிற்கு வலிமை சேர்க்கும் என்பது மக்களின் நீண்டகால நம்பிக்கையாக உள்ளது. அம்பாளே இங்கு துர்க்கை சுரூபிணியாக காட்சி கொடுப்பதால் இத்திருத்தலத்தில் துர்க்கைக்கு தனியான சந்நிதி இல்லை. பொதுவாக அம்பாளுக்கு எதிரில் ரிஷப வாகனம்தான் இருக்கும். ஆனால் இங்கே சிம்ம வாகனத்தை பார்க்க முடிகிறது. ஆடிப்புற திருநாளின் போது அம்மனுக்கு வளையல் காப்பு சாற்றி அந்த வளையல்களை பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள். இந்த வைபவத்தில் வாளாம்பிகை தரிசித்து வளையல்களை பெற்று சென்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கைகூடி வரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. பிரகாரத்தில் வாலீஸ்வரருக்கு வலது பக்கமாய் ஒரே கல்லில் 1008 லிங்கங்கள் வடிக்கப்பட்ட பெரிய லிங்கம் ஒன்று உள்ளது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் 1008 சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டதற்கான பலனை அடையலாம் என்பது நம்பிக்கையாக உள்ளது.